1999 ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரிஸ். இது சபை பாகுபாடற்ற ஒரு மிஷனரி ஸ்தாபனமாகும். தற்பொழுது 37 மிஷனரிகளை கொண்டு வட இந்தியாக்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் பணியை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அநேக சுவிசேஷம் அறியாத மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைகள் கட்டப்படாத இடங்களில் சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் கொடுத்து தாங்குங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, உங்களுடைய வார்த்தையை கொண்டு என் கூட பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். அவர் பேசும் தெய்வம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். Be faithful unto death and I will give you the crown of life. இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலக பாடுகள் கொஞ்ச நாட்கள் ஆண்டவரே, அவைகள் நித்திய அந்த கன மகிமைக்கு ஆண்டவரே நாங்கள் பெறப்போகிற அந்த மகிமைக்கு கனத்திற்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை திடப்படுத்த எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே சபைகளை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவிலே அவன் நாடு கடத்தப்பட்டு இருக்கிற பொழுது ஆண்டவர் அவருக்கு அநேக தரிசனங்களை ஆண்டவர் கொடுக்கிறார், அநேக வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக கடைசி காலங்களை குறித்த அந்த வெளிப்பாடுகள், சபைகளை குறித்த வெளிப்பாடுகள், ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்குமான அந்த வெளிப்பாட்டை குறித்து வேதத்தில் மிகவும் தெளிவாக இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது. அதில் 2ஆவதாக சொல்லப்பட்ட இந்த சபையிலே இருக்கிற நிறை குறைகளை ஆண்டவர் சொல்லிவிட்டு, அது அந்த குறைகளிலிருந்து மனம் திரும்பினால் என்ன ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்றும், ஒருவேளை மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எப்படி அந்த சபையில விளங்கும் என்பதை குறித்தும் ஒவ்வொரு சபைக்குமே ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மிடம் இருக்கிற சில நல்ல காரியங்களை அவர் பாராட்டுவதற்கு கூட அவர் மறக்கவில்லை. ஒவ்வொரு சபையில இருக்கிற நல்ல காரியங்களை அவர் முதலாவது பாராட்டுகிறார். அதற்கு பிறகு அந்த சபையில இருக்கிற சில தவறுகளை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அந்த தவறுகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். மனம் திரும்பினால் ஆசீர்வாதம், மனம் திரும்பாத பட்சத்தில் நியாய தீர்ப்புக்கு எப்படி அந்த சபை விடப்படும் என்பதை குறித்தும் ஆவியானவர் தெளிவாக இந்த இடத்துல ஒவ்வொரு சபைகளை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது நான் பார்க்க முடிகிறது. ஒருவேளை அன்றைக்கு ஆசியாவில் இருக்கிற அந்த சபைகளுக்கு எழுதப்பட்டது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அது சொந்தமான வார்த்தைகள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து போகும் பொழுது
ஒரு திரள் கூட்டமாக அவர்கள் போனாலும் அன்றைக்கு தேவனுடைய சபை என்று அது அழைக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் தான் ஆண்டவருடைய, சத்தமா சொல்லுங்க, சபை. நீங்களும் நானும் தான் ஆண்டவருடைய சபை. ஆகவே நமக்காக எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள், அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். மீண்டும் ஒரு முறை வாசியுங்கள். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. போதும். நீ படப்போகிற பாடுகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த பாடுகளை குறித்து பேசுவதற்கு ஊழியக்காரர்கள் தயங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள். பாடுகளை குறித்து பேசினா ஒருவேளை விசுவாசிகள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள், இல்லையா? ஆமா. ஆனால் பாடுகளை குறித்தும் பேசிதான் ஆக வேண்டும். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் நம்மை ஆசீர்வதிப்பதில் தான் பிரியமாக இருக்கிறார். ஆனால் பாடுகளும் இந்த உலகத்தில் உண்டு. பாடுகளின் வழியாகத்தான் நாம் பரலோகம் செல்ல முடியும் என்கிற நியதியை ஆண்டவர் வைத்திருப்பதினாலே பாடுகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டால் தான் பாடுகள் வரும் பொழுது ஆவிக்குரிய வாழ்விலே நாம் சோர்ந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த சின்ன பிள்ளைகள் சின்ன வயதிலிருந்து வளர்ந்து வரும் பொழுதே சில கஷ்டங்களை அனுபவிக்கலைன்னா, சில பாடுகளை அனுபவிக்கலைன்னா, பெரியவங்களா வளர்ந்த பிறகு ஒரு சின்ன கஷ்டம் வரும் பொழுது கூட ரொம்ப சோர்ந்து போய்விடுவார்கள், இல்ல? ஆமா, உங்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிறேனே. இப்போ ஒரு குழந்தை நம்ம மத்தியில் இருக்குது, இல்ல? இப்போ இது கீழே விழுந்துச்சுன்னு வைங்க, நடந்து போகும்போது கீழே விழுந்துச்சு. பிள்ளை கீழே விழாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க தூக்கியே அந்த குழந்தைய வச்சிருந்தீங்கன்னா எங்கேக்கு அந்த பிள்ளை நடக்க பழகும்? இல்ல, யாரும் அப்படி செய்ய மாட்டோம். பிள்ளை கீழே விழுந்து எழுந்திருக்கும், அடிப்படும், இல்ல? ஆனா இன்றைக்கு பாருங்க, ஒரு சின்ன குழந்தை கீழே விழுந்துச்சுன்னா அம்மா ஒரு பக்கம் ஓடி வர்றாங்க, அப்பா ஒரு பக்கம் ஓடி வர்றாங்க, தாத்தா பாட்டி தபக்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஓடி வந்து அந்த பிள்ளைய எல்லாரும் தூக்கி கொஞ்சி, இல்ல, கீழே விழுந்துட்டியா, இது தட்டிச்சா, இதுதான் அடிச்சியா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொருள் மேல பழிய போட்டு, ஆமா. சோ இப்படி பல விதங்களில நம்ம அந்த பிள்ளையுடைய கண்களுக்கு முன்பதாக செய்யும் பொழுது அந்த பிள்ளை வளர்ந்து வருகிற நாட்களிலே ஒரு சின்ன தோல்வி வந்துச்சுன்னா அந்த பிள்ளையால தாங்கிக்க முடியாது, இல்ல? அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வருகிற பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் சில சோதனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார், சில பாடுகளை அனுமதிக்கிறார். எதற்காக என்றால் இன்னும் நம்மை உறுதியாக நாம் வளர வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அப்போ பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது அதை நாம் சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொள்வோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம வளர முடியும். புயல் போல சோதனைகள் வரும் பொழுது அதெல்லாம் ஜெயிப்பதற்கு இந்த சின்ன சின்ன சோதனைகள் நமக்கு பலனை தரும். ஆகவேதான் இங்க இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பாடுகள் வரும் பொழுது நீ சோர்ந்து போக கூடாது, பயந்து விடக்கூடாது. பொதுவாகவே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில பாடுகள் வரும் பொழுது அடுத்தது பிசாசு அந்த பாடுகளை பயன்படுத்தி ஒரு சின்ன சோர்வையும் ஒரு பயத்தையும் நமக்குள்ள விதைத்து விடுவான். பயத்திற்கு இடமே கொடுக்க கூடாது. ஏனென்றால் பயம் என்பது சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு அக்கினி ஆஸ்திரம். ஹல்லேலூயா. ஒரு அக்கினி ஆஸ்திரம், சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். அவன் யாருக்கு விரோதமாக அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறான் என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்களாம். ஆகவே பயத்தை அவன் கொடுக்கிறான். ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில பயம் உள்ள வரும் பொழுது தானாகவே ஆண்டவர் மேல இருக்கிற அந்த விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைய குறைய எதை குறித்தும் ஒரு பயம் நமக்கு வந்துவிடும். அதுதான் பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார்.
ஆகவே சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து பயத்தை நமக்கு உண்டு பண்ணும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அந்த பயப்படுத்துகிற பிசாசை நாம் துரத்தி அடிக்க வேண்டும். இங்கே இந்த சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அடுத்தது வாசிங்க. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக உங்களில் சிலரை காவலில் போடுவான். உங்களில் சிலரை காவலில் போடுவான். ஒருவேளை அது உலக பிரகாரமான காவலாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையின் போராட்டமாகிய காவலாக கூட இருக்கலாம். இல்ல, சில சிறை இருப்பு, நாம் மீண்டு வர முடியாத அளவுக்கு சில சிறை இருப்பு, ஒரு பொருளாதார நெருக்கடி, வியாதி என்கிற ஒரு சிறை இருப்பு, இல்ல, இப்படி பல விதங்களிலே சாத்தான் நமக்கு சில சிறை இருப்புக்குள்ள அவன் நம்மை தள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கலாம். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். 10 நாட்கள். பொதுவாக பைபிள்ல 7 அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒரு பூரணம் பரிபூரணம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆமா, 7 70 தரம் அப்படின்னு சொன்னா கணக்கே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனா 10 என்கிற ஒரு நம்பரையே இங்க சொல்லப்பட்டிருக்கிற 10 நாட்கள் அப்படி என்றால் மிக குறுகிய நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்பொழுது உபத்திரத்தை தான் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. சில நேரங்களில் சாத்தான் கூட ஒரு எண்ணத்தை கொண்டு வரலாம், நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஆண்டவரை பற்றி கொண்டு என்ன பிரயோஜனம், நீ இதை செய்து என்ன பிரயோஜனம், நீ இப்படி நடந்து என்ன பிரயோஜனம், உன் வாழ்க்கையில மேலும் மேலும் கஷ்டம் தானே சொல்லலாம். ஆனால் இந்த கஷ்டம் ஒரு நாளும் நீடிப்பதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. 10 நாட்கள், அது கொஞ்ச நாட்கள். கொஞ்ச நாட்கள் ஆண்டவருக்காக நாம் பாடுகளை சகிக்கும் பொழுது பரலோகத்திலே நித்திய கன மகிமை நமக்கு வந்து சேரும். இந்த பாடுகள் அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆரம்ப காலங்களில எல்லாவற்றிலும் ரொம்ப உண்மையாக இருந்திருப்போம், சின்ன சின்ன காரியங்களும் கூட. ஆனா இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அன்றைக்கு நான் இதுல உண்மையாக இருந்தேன், அன்றைக்கு நான் இப்படி உண்மையாக இருந்தேன் என்று பழைய காலத்தை நாம் நினைவு கூறுவதை காட்டிலும் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்வில உண்மையாக இருக்கிறோமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். மரண பரியந்தம் உண்மையாயிரு. Be faithful unto death. நம்முடைய இறப்பு, நம்முடைய வாழ்வின் கடைசி மூச்சு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். எங்கெல்லாம் அவசியம் என்று நம்ம சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். யாரிடம் ஆண்டவர் இந்த சாட்சியை கூறுகிறார்? இந்த மோசேயுடைய சொந்த அண்ணன், சொந்த அக்கா, ஒருவேளை மோசேயை தூக்கி வளர்த்தவர்களாக கூட இருந்திருக்கலாம். அவர்களுடைய முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க நினைக்கிறதை போல என் தாசனாகிய மோசே இல்ல, அவன் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் உண்மை வேண்டும், எல்லா நேரத்திலும் உண்மை வேண்டும். ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், ஒரு மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், ஒரு ஊழியர் தன்னுடைய விசுவாசிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், ஒரு விசுவாசிகள் ஊழியருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், ஒரு மாணவர்கள்
ஆசிரியருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இந்த உண்மை என்கிற இந்த உறவு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆண்டவர் நமக்கு உண்மையாக இருக்கிறார் இல்ல? வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நாம் அவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? நம்முடைய நேரத்திலே நாம் உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையிலே உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் நமக்கு தருகிற வருமானத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம். உண்மை என்பது எல்லா இடத்திலேயும், எல்லா சமயத்திலேயும், எல்லா உறவுகளிலேயும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், ஆண்டவரே சாட்சி கொடுத்த ஒரு தேவனுடைய தாசன் அவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? உண்மைக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்பதற்கு பிரயாசப்படுகிறோமா? அல்லது பழைய காலத்துல உண்மையாக இருந்ததையே சொல்லி சொல்லி கடத்தி கொண்டிருக்கிறோமா? எல்லா நேரங்களிலும் நம்முடைய இறப்பு வரைக்கும், மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அப்படி உண்மையாக இருக்கும் பொழுது என்ன ரிவார்டு தரப்படும், என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? அதுதான் அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி. வாசியுங்கள். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. நீ மரண பரியந்த உண்மை உள்ளவனாய் இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இன்றைக்கு இந்த ஜீவ கிரீடம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் விபிஎஸ் டைம்ல இந்த பேப்பர்ல கிரீடம் வச்சா அந்த பிள்ளைகளுக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா? அந்த பேப்பர் கிரீடத்தை தலையில வச்ச உடனே அந்த பிள்ளைகளுக்கு தாங்கள் ராஜாக்கள், ராஜாத்திகள் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துரும் நினைக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு அது ரொம்ப சந்தோஷம். பரலோகத்துல தங்கத்தால் ஆன கிரீடத்தை நம்முடைய தலையில சூட்டப்படும் பொழுது நமக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மகிமை, அந்த கனம் இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிற கொஞ்சம் பாடுகளுக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இந்த பாடுகளை குறித்து, இந்த உலகத்துல நாம் சந்திக்கிற வேதனைகளை குறித்து, பொருளாதார நெருக்கடிகளை குறித்து, சரீர பலவீனங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு சோர்ந்து போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில தளர்ந்து போய் விடாமல் தொடர்ந்து நாம் முன்னேறி செல்லும் பொழுது உண்மையாக ஆண்டவரை நாம் பற்றிக் கொள்வோம் என்றால் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த சிமிர்னா சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறது அதுதான். நீ மரண பரியந்த உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தானே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தானே இந்த உலகத்துல எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்தோம். தொடர்ந்து அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்மையாக இருப்போம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்ததுபடியே அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார். வேதத்துல இந்த உண்மையை குறித்து பல காரியங்கள் நம்ம வாசிக்கிறோம். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இரு என்று சொல்லி, தாளந்துகளை பற்றிய அந்த ஓமையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். faithful in little things, கொஞ்சத்தில் உண்மை. நம்முடைய தாளந்துகளிலே உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் ஜெபிக்கிற தாளந்து கொடுத்திருக்கிறாரா? ஜனங்களுக்காக ஜெபியுங்கள், ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், மிஷனரிகளுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் பேசுகிற தாளந்து கொடுத்திருக்கிறாரா? சுவிசேஷ ஊழியத்திற்காக புறப்பட்டு செல்லுங்கள். என்ன தாளந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் பயன்படுத்தி ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாறுவீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று ஆண்டவர் சொல்லுவார்.
அப்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வார் என்றால், அந்த வார்த்தையை ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை உங்க காதிலே கேட்கும் பொழுது எவ்வளவு பரவசம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு மனிதன் வெரி குட், நல்லா செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு உள்ளத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷம் வரும் இல்ல? ஆமா, இந்த உலகத்தெல்லாம் படைத்த ஒரு தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து நேரடியா சொல்றாரு இல்ல? நம்முடைய பெயரை சொல்லி, ஜேம்ஸ் நீ உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்தாய் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல? அந்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. நம்முடைய தாளந்துகளிலே நாம் உண்மையாக இருப்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம், இதை மட்டும் நான் சொல்லிட்டு முடித்து விடுகிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், எலிசா தீர்க்கதரிசிக்கு பின்பதாக அந்த தீர்க்கதரிசி என்கிற அந்த பொறுப்புக்கு வரக்கூடியவன் கேயாசி. ஏனென்றால் அன்றைக்கு எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா எலியாவுடைய காலத்திற்கு பின்பதாக இரட்டத்தனையான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வல்லமையாக செயல்பட்டான். எலியா அந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே 13 அற்புதங்களை செய்திருக்கிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்ற இந்த எலிசா 26 அற்புதங்களை செய்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த எலிசாவோடு கூட இருந்த இந்த கேயாசி எலிசாவுடைய காலங்களுக்கு பின்பதாக அந்த பொறுப்புக்கு வந்து எலிசாவை காட்டிலும் வல்லமையாக செயல்படுவதற்காக அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் அந்த அழைப்பிலே உண்மையாக இல்லாதபடிக்கு அவன் வாழ்ந்ததினாலே தன்னுடைய வாழ்க்கையிலே நாகமான் இழந்து போன, நாகமானின் இருந்து விலகி போன குஷ்டரோகத்தை தன்மேல் அவன் வருவித்துக் கொண்டான். அந்த 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். காணிக்கை வாங்குவது தவறல்ல. இந்த நாகமான் சுகத்தை பெற்றுக் கொண்டதற்காக எலிசாவுக்கு அநேக காணிக்கைகளை கொடுக்கிறார். ஆனால் எலிசா எதையும் வேண்டாம் என்று அவர் தள்ளி விடுகிறார். ஆனா பக்கத்தில் இருக்கிற இந்த கேயாசிக்கு இது பிடிக்கல. இந்த வயதான இந்த கணவனுக்கு வேண்டாம், ஆனா எனக்காவது வாங்கி தரலாம்னு நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன்ல. ஆமா, அந்த நாகமான் அங்கிருந்து புறப்பட்டு போன உடனே அந்த நாகமானை பின்தொடருகிறான். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகன்தான், அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மகன்தான். ஆனால் ஒரு புறஜாதியான ஒரு மனிதனுடைய காணிக்கைக்காக அவனை பின்தொடர்ந்து அவன் செல்லுகிறான். இவன் தூரத்தில் வருவதை பார்த்து அந்த நாகமான் தன்னுடைய ரதத்தை விட்டு குதித்து எழுந்து சுக செய்தியா என்று விசாரிக்கிறான். அப்பொழுது இந்த கேயாசு சொல்லுகிற காரியங்களை பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுதுதான் மலை தேசத்திலிருந்து தீர்க்கதரிசியுடைய குமாரர் வந்திருந்தார்கள், அவர்களுக்கு முன்பதாக வைப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே நீ அந்த நாகமானிடம் போயிட்டு இந்த மாற்று வஸ்திரங்கள் எல்லாம் வாங்கிட்டு வா என்று சொல்லி என்னுடைய எஜமானாகிய எலிசா என்னை அனுப்பினார் என்று சொல்லி அங்கே ஒரு பொய்யை சொல்லி விடுகிறார். அந்த நாகமானும் திருப்பி கொடுத்து அனுப்புறான். பாருங்க, இதை வீட்டுல கொண்டு வச்சாச்சு. இப்ப எலிசா கேட்கிறாரு, கேயாசியே நீ எங்கே இருந்து வருகிறாய்? அடுத்த 2வது ஒரு பொய் சொல்லுகிறார். ஐயா நான் எங்கேயுமே போகல, இங்கே தான் இருக்கிறேன். அங்க அவன்கிட்ட உண்மை இல்லை, அங்க ஒரு பொய்யை சொல்லி விடுகிறார். நீங்க ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு இடத்துல ஒரு சின்ன பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் பொய் சொல்றதுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஆரம்பத்திலேயே சாரி கேட்டு மன்னிப்பு கேட்கட்டும் அப்படின்னு வைங்களேன், அதோட முடிஞ்சிடும் இல்ல? ஆமா, அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு 2 பொய், அதை மறைக்கிற இன்னொரு 4 பொய், கடைசியா நம்முடைய வாழ்க்கையே பொய்யாக மாறி விடுகிறது. இந்த கேயாசியை பாருங்கள், பழியே தீர்க்கதரிசி மேல போட்டான். 2வது இப்போ எங்கேயுமே நான் போகல, இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்றான். அப்பொழுது எலிசா சொல்லுகிறான், அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வந்த தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது தன் மனம் உன்னுடன் கூட, என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா?
அடுத்த வசனம். பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இது காலமா? காலத்தை அறியாத ஒரு தீர்க்கதரிசியாக இந்த கேயாஸ் இருந்திருக்கிறார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காணிக்கை வாங்குவது தவறல்ல. ஆனால் காலத்தை அறியாமல் அவன் செயல்பட்டதுனாலே அவன் உண்மைக்கு புறம்பான பொய்யை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த பொய்யை மறைப்பதற்கு பல பொய்களை சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவானது. கடைசியாக நடந்தது என்ன? அந்த நாகமானை விட்ட குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியையும் தொடரும் என்கிற சாபத்தை அவன் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தை விட்டு, ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டு அவன் புறப்பட்டு சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு உண்மை அற்ற ஒரு தன்மை ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு சாபத்தை கொண்டு வந்து விட்டது பார்த்தீங்களா? மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த கேயாசி உண்மையாக இல்லாத சூழ்நிலை வந்தது. அதிலே அவன் விழுந்து விட்டதுனாலே அழைப்பை விட்டு விட்டான், அபிஷேகத்தை மறந்து விட்டான், எல்லாவற்றையும் விட்டு விட்டு, ஆண்டவருடைய சன்னிதானத்தையும் விட்டு விட்டு, ஊழியத்தையும் விட்டு விட்டு, அந்த நாகமானுடைய குஷ்டரோகத்தோடு கூட அவன் புறப்பட்டு சென்று விட்டான். ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிமிர்னா திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அந்த வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோம். இந்த வேளையில இந்த வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம், இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன் வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள்.